கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் 2200 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. தம்புரான்பட்டு கழுகுமலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2200 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். கல்வராயன் மலையில் 2200 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா? விவரம். கல்வராயன் மலையை பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் கள்ளக்குறிச்சி மாவட்டம், ஒருபுறம் சேலம் மாவட்டம், அருகே திருவண்ணாமலை மாவட்டம், இந்த 3 மாவட்டத்திற்கும் நடுவில் தான் இந்த கல்வராயன் மலை உள்ளது. இந்த கல்வராயன் மலையை பொறுத்த வரைக்கும் 109 கிராமங்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் மட்டுமே இருக்கிறது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த மலையை சுற்றி பல கிராமங்கள் இருந்தாலும் அடர்ந்த காடுகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த பகுதியில் இதுபோல் கல்வராயன் மலையில் அதிக அளவு கள்ளச்சாராயம் விற்பது, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கிராம மக்கள் தங்களுக்கான ஒரு விஷயமாக இந்த சாராயத்தை பார்த்தார்கள். ஆனால் அதன் பிறகு அது வருவாய் அதிகமான காரணத்தால் விற்பனையாக அது மாறப்பட்டது. அதன் காரணமாக தான் கல்வராயன் மலை என்றாலே கள்ளச்சாராயம் இருக்கும் மலை போல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு மிக மோசமாக வருவதற்கான காரணம் என்னவென்றால், அருகில் உள்ள இதுபோல் நகரப்பகுதிக்கு அதிகமான சாராயங்கள் கொண்டு வந்து விற்பனை செய்து அதன் மூலியமாக காசு பார்க்கிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது இந்த கருணாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட 60 பேர் உயிரிழந்த காரணத்தால் தமிழகம் முழுவதும் தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இதுபோல் இந்த கள்ளச்சாராயம் அழிக்கும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படிதான் இன்று கல்வராயன் மலையில் பல கிராமங்களுக்கு காவல்துறை வாகனங்களே செல்லாத முடியாத கிராம பகுதிகளுக்கு நடந்தே சென்று இந்த சாராய வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி என்பது தம்புரான்பட்டு மற்றும் கழுகுமலை பகுதியில் கிட்டத்தட்ட 2200 லிட்டர் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் காவல்துறை நடந்து சென்று அந்த பகுதியை கண்டறிஞ்சிருக்கிறார்கள். இதுபோல் பாதுகாப்பற்ற பகுதியில் யாரும் வெளிமக்கள் வரமாட்டார்கள், காவல்துறை வரமாட்டார்கள் என்ற காரணத்தினால் அங்கிருக்கும் கிராம மக்கள் உடந்தையோட ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக கிராம மக்கள் இதுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவதில்லை. ஒரு சிலர் காசுக்காக இதுபோல் செய்து வருகிறார்கள். அதைதான் தற்போது காவல்துறை தடுத்து அழித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தப்பி ஓடிய 2 பேரை போலீசார் தேடி வருகிறார்கள். அவர்கள் பிடித்த பிறகு யாரெல்லாம் இதுக்கு உடந்தையாக இருக்கிறது தெரிய வரும். அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்கும் மற்ற இடங்களையும் கண்டறிவதற்காக காவல்துறை தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டு, குறிப்பாக இந்த தனிப்படை போலீசார் முகாமிட்டு இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 60 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விஷச்சாராயம் அருந்தி. தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் இந்த கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த அழிப்பு அப்படிங்கிறது தொடரும்? குறிப்பாக இந்த கல்வராயன் மலை என்பது 1095 சதுர கிலோமீட்டர் 3 மாவட்டத்திற்கு நடுவில் இருக்கும் மிகப்பெரிய மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் 3 மாவட்ட காவல்துறை ஒரே சமயத்தில் சேர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதுபோல் கள்ளச்சாராயம் அருந்தினால் பிரச்சனை ஏற்படும், உயிரிழப்பும் ஏற்படும். அதற்கு உதாரணம் தான் கருணாபுரம். அதுபோல ஒரு விழிப்புணர்வை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இதுபோல் ஏதேனும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டாலோ அதுபோல் தொடர்புடையவர்களை காவல்துறைக்கு தகவல் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இதுபோல் அழிக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. எனவேதான் காவல்துறை இதுபோல் இடங்களை கண்டறிவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்து 1 வாரத்திற்கு பிறகுதான் இதுபோல் இடங்களை தற்போது காவல்துறை கண்டறியும் நிலை உள்ளது. காரணம், அதுபோல் அடர்ந்த காட்டு பகுதியில் காவல்துறை தனியாக செல்ல முடியாது. அந்த சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் ஏதேனும் தொடர்பு இருந்து அவர்கள் தகவல் கொடுத்து அவர்கள் போல் இடங்களை கண்டறிந்தால் மட்டுமே காவல்துறையால் முடியும். ஏனென்றால் இதுபோல் அடர்ந்த பகுதியில் எங்கே எது இருக்கிறது என்று தெரியாத அளவுக்கு இருக்கும். காரணம், காவல்துறைக்கு கூட ஒரு சில இடங்களில் வழி தவறி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட கிராம மக்களுக்கு எந்த வழியாக சென்றால் எந்த வழியாக வரலாம் என்று முழுமையாக தெரியும். ஆனால் காவல்துறை தற்போது உயிரை பணயம் வைத்தால் நீங்கள் பார்க்கும் காட்சி என்பது அனைவருமே காவல்துறையினர். இந்த காவல்துறையினர் தனிப்படை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக கிட்டத்தட்ட 2-3 நாட்களாக அங்கே முகாமிட்டு இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒரு சிரமமான பணியாக இருந்தாலும் தனிப்படை கட்டாயம் அதை செய்தாக வேண்டும் என்ற காரணத்தினால் உயர் அதிகாரிகளின் உத்தரவுடன் தற்போது இதுபோல் வேட்டைகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கல்வராயன் மலையில் மட்டும் இதுவரைக்கும் இதுபோல் சம்பவங்களை கண்டறிந்து அழிக்கும் பணி ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் 2 பேரை தற்போது தேடி வருகிறார்கள். 2 இடங்களில் கழுகுமலை மற்றும் தம்புரான்பட்டு 2 இடங்களில் இதுபோல் 2200 ஒரு இடத்தில் 1000 லிட்டரும் ஒரு இடத்தில் 1200 லிட்டரும் பதுக்கி வைக்கப்பட்டதுதான் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் இது மேல் தேடல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
கண்டிப்பாக சிரமமான பல இடங்களை கடந்து காவல்துறையினருடைய தனிப்படை அங்கு போய் இந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுவதாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.